டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். திருபுவனத்தில் காவல்துறை விசாரணையின் போது அஜித்குமார் என்ற நபர் மரணம் தொடர்பாக இபிஎஸ் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ், வணக்கம். தற்போது காவல்துறை விசாரணையில் ஒருவர் உயிரிழந்தது தொடர்பாக இபிஎஸ் தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தனது கண்டன பதிவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு பதிவிட்டிருக்காரு, அது தொடர்பான விவரம். பிரியங்கா வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் பெண் பக்தரின் காரில் இருந்த 9.5 பவுன் நகையை திருடி விட்டதாக வந்த புகாரை அடுத்து திருபுவனம் காவல்துறை அஜித்குமாரை கைது செய்து விசாரணை செய்ததாகவும், அந்த சமயத்தில் காவலரின் தாக்குதலால் அஜித்குமார் மரணமடைந்து விட்டதாகவும் அவரின் உறவினர்கள் இறந்த அஜித்குமாரின் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என முதலமைச்சர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இது போன்ற மரணங்களை ஏன் உரிய நடவடிக்கை தமிழக அரசு எடுக்கவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போதும் சட்டப்பேரவையிலேயே தவறான தகவலை வெளியிட்டவர் தான் முதலமைச்சர் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தவறு செய்ததாக காவல்துறை கருதினால் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து உரிய சட்ட நெறிமுறையை பின்பற்றிருக்க வேண்டுமே தவிர சட்டத்தை தங்கள் கைகளில் முழுமையாக காவல்துறை எடுத்துக்கொள்ளக் கூடாது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டி காண்பித்திருக்கிறார். இந்த விவகாரத்தில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக திமுக அரசு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் எனவும், இதில் குற்ற பின்னணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும், சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.